வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். எம்ஜிஆர் பிறந்த நூற்றாண்டையொட்டி நினைவு நாணயம் வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை இரண்டாவது நாளாக இன்று மாநில அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட 51 தமிழக மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சென்னை ஓபன் டென்னிஸ் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் பூரவ் ராஜா ஷரண் இணை அர்ஜென்டினாவின் ஜூடன் ஆண்ட்ரூஸ் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் பிறந்த நூற்றாண்டையொட்டி அவரது நினைவாக நாணயம் மற்றும் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்று பிரதமரை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இந்நடவடிக்கையை தமிழக மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் வரவேற்பார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப நாணயம் மற்றும் அஞ்சல் தலை வெளியிடுவதற்கான உரிய விவரங்களை அரசிற்கு அனுப்பி வைக்க தலைமைச் செயலரை தாம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எம்.ஜி. ராமச்சந்திரனின் பிறந்த நாள் வரும் 17ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் அன்றைய தினம் நாணயத்தையும் தபால் தலையும் வெளியிடும் வகையில் விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆவண செய்ய வேண்டும் என்று பிரதமரை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் வறட்சி பாதித்த மாவட்டங்களின் சேத விவரங்கள் குறித்து இரண்டாவது நாளாக அமைச்சர்கள் இன்றும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன், திருமதி வளர்மதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் கே.எஸ். பழனிசாமி உள்ளிட்டோர் இன்று ஆய்வு செய்கின்றனர். திருப்பட்டூர், எஸ். கண்ணனூர், மாடக்குடி ஆகிய இடங்களை தற்போது பார்வையிட்டு வரும் இக்குழுவினர் பிற்பகலில் பேரூர், சித்தாநத்தத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை பார்வையிட உள்ளனர். நாகை மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தலைமையில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நாகை மாவட்டங்களில் பருவமழை பொய்த்து போனதாலும் மெட்டூரில் இருந்து வர வேண்டிய தண்ணீர் உரிய நேரத்தில் வராததாலும் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிர்கள் கருகிய நிலையில் காணப்படுகிறது. இந்த நிலையில் இன்று வறட்சியால் பாதிப்படைந்த பகுதிகளை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தலைமையில் மாநில வருவாய்த்துறை செயலர் சந்திரமோகன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். விவசாயிகள் நிலைகள் குறித்து அரசுக்கு எடுத்துரைக்கப்படும் என்று தெரிவித்தனர். இதில் நாகை மாவட்ட ஆட்சியர் சு பழனிசாமி மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த குழுவினர் இன்று மாலைக்குள் பட்டமங்கலம், நரிமணம், பழையபாளையம் உள்ளிட்ட 20 இடங்களில் பாதிப்படைந்த பயிர்களை பார்வையிடுகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். திருவாரூர் மாவட்டத்திலும் வறட்சி பாதித்த பகுதிகளில் இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். திருவாரூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு பாதிக்கும் குறைவாக பெய்துள்ளதால் டெல்டா மாவட்டங்களில் பயிர் பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டுள்ளது. இன்று முதல் பயிர் மகசூல் இழப்பு கணக்கெடுப்பு பணியினை வருவாய்த்துறை அலுவலர்களுடன் இணைந்து வேளாண் துறையினர் மேற்கொண்டு வருவதாக மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் திரு மயில்வாகனன் கூறினார். பயிர் பாதிப்பு, கால்நடை பாதிப்பு, உயிரிழப்பு என அனைத்தும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். ஒரு சில தினங்களில் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் திருவாரூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார். கடலூர் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை இன்று மாநில தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் பார்வையிடுகிறார். பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தில் தமது ஆய்வை தொடங்கிய அவர் புவனகிரி, குமராட்சி, காட்டுமன்னார் கோவில் ஒன்றியம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆய்வு பணிகளை மேற்கொள்கிறார். ஆய்வின் போது வேளாண் துறை செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மதுரை மாவட்டத்தில் வறட்சி பாதித்த உசிலம்பட்டி வட்டம் பெரிய சென்மேட்டுப்பட்டியில் கம்பு சாகுபடி செய்த பகுதியை வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு தர்மேந்திர பிரதாப் யாதவ், ஆட்சித்தலைவர் திரு வீர ராகவராவ் உள்ளிட்டோர் இன்று பார்வையிட்டார்கள். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை, நாட்றாம்பள்ளி உள்ளிட்ட வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கஃபில் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் வாலாஜாபாத் வட்டத்திற்கு உட்பட்ட சிறுவள்ளூர் கிராமத்தில் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் குளங்கள், ஏரிகள் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். வறட்சி பாதிப்பு குறித்த ஆய்வறிக்கை வரும் 9ஆம் தேதி அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் இன்று தொடங்கியது. இதற்கு முன்னோடியாக கட்சித் தலைவர் திரு அமித்ஷா கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார்.
ஊழலுக்கும் கருப்பு பணத்திற்கும் எதிரான போராட்டம் என்ற நிலையில் உயர்மதிப்பு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை மக்களிடையே பிரபலமாக்குவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். மத்திய அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே எடுத்துச் செல்வது குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இந்த 2 நாள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, கட்சித் தலைவர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள், பிஜேபி ஆளும் மாநில அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா, மணிப்பூர், உத்தரகாண்ட் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னரே பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்த பொதுநல மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி JS கெஹர் தலைமையிலான அமர்வு நிராகரித்துவிட்டது. வழக்கறிஞர் ML சர்மா தாக்கல் செய்த பொதுநல மனு சட்ட ரீதியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. முன்னதாக 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் பொது பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பதிலாக மார்ச் 8ஆம் தேதிக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 8 எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியிருந்தன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய குடியரசு கட்சி உத்தரப்பிரதேசத்தில் வரும் தேர்தலில் 10 முதல் 15 இடங்களை பிஜேபியிடம் கோரும் என்று அதன் தலைவரும் மத்திய சமூக நீதி ஆளுமைத்துறை இணை அமைச்சருமான ராம்தாஸ் அத்வலே தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவுடன் இதுகுறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட 51 தமிழக மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், மன்னார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்த இந்த மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினரிடம் விரைவில் ஒப்படைப்பார்கள். மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு ராதா மோகன் சிங், இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீராவுடன் சென்ற 2ஆம் தேதி கொழும்பில் நடத்திய ஆலோசனையின் போது இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட 51 தமிழக மீனவர்களையும் இந்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 3 இலங்கை மீனவர்களையும் விடுவிக்க முடிவெடுக்கப்பட்டிருந்தது. பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் ஓம்புரி மாரடைப்பால் மும்பையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 66. 1950 அக்டோபர் 18ஆம் தேதி ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் பிறந்த ஓம்புரி பத்மஸ்ரீ விருதையும் சிறந்த நடிகருக்கான தேசிய, சர்வதேச திரைப்பட விருதுகளையும் பெற்றவர். மராட்டிய திரைப்படம் காஷிராம் காட்வாலில் அறிமுகமான ஓம்புரி அத்சத்யா, மிர்ச் மசாலா, காயல், சிட்டி ஆஃப் ஜாய் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்து உலக அளவில் பிரபலமானார். பாரத் ஏக் கோஜ் என்ற தூர்தர்ஷன் தொடரிலும் அவர் நடித்துள்ளார். திரைப்பட நடிகர் ஓம்புரியின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். பிரதமர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் ஓம்புரியின் நடிப்பை நினைவு கூர்ந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு ட்விட்டரில் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் பழம்பெரும் நடிகரான ஓம்புரியின் மறைவு இந்திய திரைப்படத்திற்கு மிகப்பெரிய இழப்பு என்று குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வறட்சி ஏற்பட்டுள்ள பகுதிகளில் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான ஆய்வுக்கூட்டம் வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தலைமையில் நாகர்கோவிலில் இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சஜன் சிங் சவான், கண்காணிப்பு அலுவலர் திரு ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக இளைஞரணி செயலாளராக மூப்பை சாமிநாதனும், இணை செயலாளராக திரு சுபாஷ் சந்திரசேகரும் நியமிக்கப்பட்டிருப்பதாக கட்சி பொதுச்செயலர் திரு க அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் செயல் தலைவராக திரு மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதை அடுத்து இந்நடவடிக்கை. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அவசர சட்டம் ஒன்றே தீர்வு என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவகங்கை மாவட்டத்தில் வாழை, மிளகாய் பயிர்களுக்கு வரும் 15ஆம் தேதி வரை காப்பீடு செய்யலாம் என்று தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ராஜேந்திரன் கூறியிருக்கிறார். பயன்பெற விரும்புவோர் வட்டார தோட்டக்கலை அலுவலகங்களை அணுகலாம். நீலகிரி மாவட்டம் உதகை கூட்டுறவு விற்பனை அங்காடிகளில் பொங்கல் பண்டிகை இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை ஆட்சித்தலைவர் திரு பி சங்கர் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் 1,96,023 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 10 திருப்பொழியின் 9வது திருநாளான இன்று நம்பெருமாள் முத்துக்களால் ஆன கொண்டை, முத்து அபயஸ்தம், முத்து சட்டை முழுவதும் முத்துச்சரத்துடன் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார். சென்னை ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் பூரவ் ராஜா ஷரன் இணை அர்ஜென்டினாவின் ஜூரன் ஆண்டர்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. காலிறுதி ஆட்டத்தில் பூரவ் இணை மெல்சோ ஒலிவோ இணையை 6-4, 7-5 என்ற நேர் செட்களில் வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
எம்ஜிஆர் பிறந்த நூற்றாண்டையொட்டி நினைவு நாணயம் வெளியிடப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை 2வது நாளாக இன்று மாநில அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட 51 தமிழக மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சென்னை ஓபன் டென்னிஸ் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் புரவ் ராஜா ஷரண் இணை அர்ஜென்டினாவின் ஜூரன் ஆண்ட்ரஸ் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது. வணக்கம்.